சரி ரீல்ஸ் பார்த்துட்டு ஏதாவது ஆசையாக கேட்பாரு நம்மகிட்ட அப்படின்னு பார்த்துட்டு நானும் நினச்சிட்டேன் மக்களே. கொஞ்சம் நேரத்தில் ஏமாந்து போயிட்டேன். ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தார். அதில் வந்து பிரபலமானவங்க வந்து ஒரு குழந்தை கையில் வச்சுருக்காங்க. ஸோ இன்னொரு குழந்தை கன்ஃபார்ம் ஆகி அது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருந்தாங்க. அதை வந்து என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தார். 2 பேர்த்த காமிச்சிருந்தாங்க. என்னப்பா உனக்கும் 2வது பேபி ஆசையாக இருக்கா, அதனால் கேட்குறியான்னு நான் கேட்டது தான் மக்களே. 2வது பேபியா எனக்கா? நீ மாசமாக இருக்குதுன்னு போய் படுத்துப்ப. நான் வீடு கூட்டுறதுலேருந்து பாத்திரம் இருக்கிறதுலேருந்து உனக்கு ஆக்கி போகிறதுலேருந்து யார் வேலை செய்வாங்க? ஐயோ சாமி 2வது பேபி வேணாம் ஒன்றும் வேணாம்னு சொல்லிட்டாரு. கேட்ட உடனே இதுக்கு இந்த மாதிரி ஒரு ரீசன் கொடுப்பாரு நான் நினச்சி கூட பார்க்கல. கண்டிப்பாக நான் பயங்கரமாக சிரிச்சிட்டேன் மக்களே. காலையிலே செம்ம ஒரு காமெடி ஆகிடுச்சு பார்த்துக்கிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்திருந்தோம். ஸோ பார்க்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே ரொம்ப ஃபுல்லாக க்ரௌடு வந்துட்டால் வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு காலையிலே கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் பார்த்துக்கிடுங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார் சொன்ன பதிலுக்கு பயங்கரமாக சிரிச்சிட்டேன் போங்க. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் நடந்தால் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி காமெடியான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தேங்க்யூ மக்களே. பாய்.